வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் என்ன படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். மாணவர்கள் பெரிய கனவோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்படி படித்தால் எனக்கு வேலை கிடைக்கும் என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்வதற்காகவும் வழிகாட்டுவதற்காகவும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியால் வடிவமைக்கப்பட்டதுதான் என்ன படிக்கலாம். இன்று நம்முடைய அரங்கிற்கு சிறந்த கல்வியாளர்கள் திரு சையத் அவர்களும் திரு ஆனந்த் அவர்களும் வருகை தந்திருக்கின்றனர். உங்களின் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சையத் சார். சார், பசங்க படிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் சாரும் சொன்னார் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி தரேன், இதெல்லாம் முடிச்சோன்னா வேலை வாய்ப்புன்னு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நான் நல்லா படிச்சிட்டேன், அடுத்து சொல்கிறது நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை. இந்த கேள்வி, இந்த சந்தேகம், இந்த பயம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வருது. ஓகே, ஜென்ரலாக எதுக்கு அந்த பயம் வருதுன்னா, எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாலும் ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஒன்று, என்ன படிச்சிருக்கீங்க ஃப்ரெஷராக இருந்தால். இன்னொன்று வந்து ஃப்ரெஷர்ஸ்கிட்டையும் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா. ஓகே, வேலை வாய்ப்பே வந்து ஜென்ரலாக வந்து யார் வேலை தெரினாலும் அது ரெண்டு விதத்தில் நம்ம அவங்கள கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஃப்ரெஷர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்பயும் வேலை கிடைக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து யார் சப்போர்ட்டும் தேவையில்லை, அவங்க இன்னும் அவங்களுக்கு அந்த க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன வேணாலும் படிக்கலாம், ஆனால் அந்த என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு கூட நீங்கள் இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாபோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் வேலை வாய்ப்பு கேட்க போக போதே யூ ஆர் நாட் அ ஃப்ரெஷர். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே அது எந்த கம்பெனி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் படிக்க போதே ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபோ நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்காக இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸாக ஒரு ஹெச்ஆர் கம்பெனி அண்ட் கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலாக நடத்திட்டு வரோம். ஸோ ஹெச்ஆர் கம்பெனியும் பிஸ்னஸ் ஸ்கூலும் சேர்ந்து பண்ணுறோம். இது பண்ணுற ஒரே ரீசன் என்னென்னா, இப்போ எங்களுக்கு வந்து எங்களை தேடி நிறைய பேர் வரவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வராங்க. ஓகே, ஸோ எல்லா கம்பெனிஸ் கிட்ட அவங்க ப்ரொஃபைல் அனுப்ப போதெல்லாம் நிறைய பேருக்கு எங்களால் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியல. ஏன் முடியலன்னா, அவங்க ஃப்ரெஷராக இருக்காங்க. ஸோ எங்களுக்கே சம்டைம்ஸ் கோவம் வரும். அப்படி நாங்கள் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணாலும் இன்டர்வியூ கேட்குற முதல் கேள்வியே, உனக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஆல்ரெடி ஃப்ரெஷர்னு தெரிஞ்சு கூட அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அது எதுக்கு கேட்குறாங்க, நம்ம வந்து கோவப்படலாம். ஆனால் எதுக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தா, நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், ஏன்னா நம்ம படிக்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா கொஞ்சம் அவுடேட் ஆகிடுது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒன்று மாறுதுன்னா அது இண்டஸ்ட்ரி தான். கண்டினியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஸ்பெஷலி இந்த கோவிட்க்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு. நம்ம என்ன தான் படித்தாலும் அது அவுடேட்டட் ஆகிடுது. இன்றைக்கி நீங்கள் படிக்கிற நியூஸ் பேப்பரே இஸ் அவுடேட்டட். ஏன்னா நியூஸ் எங்களுக்கு நேற்றே தெரியும். ஸோ இப்போ என்ன தேவை கம்பெனிக்கு, அது வந்து எங்கேயும் கிடைக்காது. ஸோ நம்ம ஒர்க் பண்ண போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளை தேடி நிறைய ஃப்ரெஷர்ஸ் வரப்போது அவங்கள பிளேஸ் பண்ண முடியாத காரணமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா. சரிங்க சார், இப்போ நீங்களும் இந்த சமூகத்தின் மேலே கோவப்படுறீங்க. அப்போ மாணவர்களும் அந்த 17 வயசு, டிகிரி முடிக்கும் போது 20 வயசு, இல்லை அவங்க இன்ஜினியரிங் முடிக்கிறாங்கன்னா 21 வயசு. நீங்கள் சொன்னீங்க படிக்கும் போதே வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும், பார்ட் டைம் வேலையெல்லாம் பண்ணணும்னு. அந்த படிக்கிறதுக்கே காலையில் 6 மணிக்கு கிளம்புனா நைட் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்படி படிக்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, பார்ட் டைமாக வேலை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும்? அதான் மேம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போது கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு வராங்க. மேக்ஸிமம் வந்து +2க்கு அப்புறம் யாரும் எல்லாம் கிராஜுவேஷன் போயிடுறாங்க இல்லையா. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்புறம் தான் அவங்க வந்து நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க, நிறைய பேர் ஜாபுக்கும் போயிடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் வித்தியாசமானா, ஒர்க் ஃபிளிக்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூலில் நாங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணுறோமோ, நம்மக்கிட்ட படிக்க வரப்போது எம்பிஏ இல்லை எம்சிஏ படிக்க வரப்போது நாங்கள் அவங்க படிக்க போதே ஒரு ஜாப் கொடுக்குறோம். அந்த படிக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன், ஏஜ் க்ரைட்டீரியா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க? அதான் இப்போ கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு வந்து எப்பயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், வேலைக்கு போகலாமா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமான்னு. சில பேர் வந்து வேலை எடுத்துப்பாங்க, ஆனால் எடுத்தாலும் ஒரு ரிக்ரெட் இருக்கும், நம்ம மேபி ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கலாமேன்னு. ஏன்னா அவங்க வந்து ஒரு எம்பிஏ எம்சிஏ படித்தவங்க கீழே தான் போய்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படித்தவங்களுக்கும் ஒரு ரிக்ரெட் இருக்கும், என்னடா அது என் கூட படித்தவங்கலாம் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சா நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னென்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை, படிக்க போதே வேலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கனாலே போதும். நீங்கள் என்ன உங்களுக்கு எதில் ஸ்ட்ரென்த் இருக்கோ, இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பசங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதில் அவங்க ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்ட்ரென்த்தோ இன்ட்ரெஸ்ட் ஒரே இடத்துல இருக்க போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஜாப் கொடுத்தோம். ஸோ கிராஜுவேஷன் மட்டும் முடிச்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு எம்பிஏ படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, இப்போ எம்பிஏல ஹெச்ஆர் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, எம்சிஏல ஐடி இருக்குது, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. இது நான் சொல்கிற அத்தனை கோர்ஸஸும் ரொம்ப ட்ரெண்டியான கோர்ஸ். இதெல்லாம் வந்து மாறவே மாறாது. ஸோ அவங்க இப்போ எம்பிஏ ஹெச்ஆர் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹெச்ஆராக நம்மக்கிட்ட படிச்சுக்கிட்டே எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கோர்ஸ் முடிக்க போது they will have MBA HR certificate with 2 years of work experience. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அவங்க படித்து முடிச்சுட்டு நம்ம கம்பெனிலேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லை எந்த கம்பெனியில் நாங்கள் அவங்கள ப்ளேஸ் பண்ணுறோமோ அங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லை அதுக்கு முடிச்சு அவங்க வேறு ஏதாவது ஜாப்க்கு போகணுன்னாலும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சூப்பர் சார். அவங்களுக்கு பணமும் இருக்கும், பலமும் இருக்கும், படிப்பும் இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க முதல்ல எடுத்த உடனே. சையத் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும்பொழுதே அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, மொபைல் ஃபோன்ஸில் அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த டீனேஜ் இருக்கிற பிள்ளைங்க வேலையும் பார்க்கலாம் படிக்கலாம் போது அவங்களால எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? தாராளமாக பண்ண முடியும் மேம். ஏன்னா இப்போ ஸ்கூல் லெவலில் சார் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா மொபைல் இஸ் அ டீவியேஷன் தான். ஆனால் ஒரு காலேஜில் வரப்போது தே ஹாவ் ஆம்பிள் டைம். ஓகே. அண்ட் மொபைல் மூலியமாக கூட இப்போது நிறைய அவேர்னஸ் வருது. இப்போ நிறைய விஷயம் வந்து ஐ திங்க் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிறதே மொபைல் மூலயமா. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்துடுச்சு. ஸோ அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடெண்ட். ஓகே. இப்போ அவங்க வந்து இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-19 இயர்ஸ் அவங்க வந்து எஜுகேஷன் எல்கேஜிலேருந்து இன்னொரு 14 வருஷம் ஸ்கூல் ஸ்டடீஸ் ப்ளஸ் இன்னொரு 3 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் படிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டேஜுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இதுதான் அவங்க இதுக்காக தான் இத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். இதுக்கு மேலே இந்த கிராஜுவேஷனுக்கு முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட லைஃபு. எதில் அவங்க டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதில் தான் அவங்க வளர போகிறாங்க. ஸோ இந்த மெச்சூரிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. தே கேன் மேனேஜ் எவ்ரி திங். இப்போ ஸ்கூலில் எப்படி இப்போ நம்ம ஒரு 8th இல்லை 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. அந்த ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஐ வில் பி சிட்டிங் இன் அ ஜியாகிரஃபி கிளாஸ், நெக்ஸ்ட் வில் பி ப்ராபப்லி ஃபிசிக்ஸ் கிளாஸ். அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அவங்க அதெல்லாம் மேனேஜ், தே ஆர் ட்ரெயின்டு ஃபார் தட். கிராஜுவேஷன் வரப்போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க. அது மட்டும் ஃபோக்கஸ், அவங்க என்னவா ஆக விரும்புகிறாங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாலே இது எல்லாம் அசால்ட்டாக பண்ணலாம். சூப்பர். மாணவர்களை இந்த அளவுக்கு யாருமே இவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு அடுத்தார் எப்படி ஜியாகிரஃபி போயிட்டு எவ்வளோ அழகாக குழந்தைங்கள்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. டீனேஜ் முடித்து வாழ்க்கையை எதுக்காக நம்ம நகர்த்திட்டு போகிறோமோ அது நிச்சயமாக நம்மளால் முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் எல்லாருமே கஷ்டப்படுற ஒரு விஷயம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களோட அந்த ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ எப்படி சொல்லித்தரீங்க சார்? அதாவது இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி எதுக்கு லேட்டாக வரீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? லேட் ஆகிடுச்சு, பஸ் லேட்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரெயின் லேட்டுன்னு சொல்லுவாங்க, டிராஃபிக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க லேட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து அந்த எக்ஸ்கியூஸில் டிபெண்ட் ஆகிற வரைக்கும் தே கே நாட் மேனேஜ் தி டைம். எக்ஸ்கியூஸே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிடணும். இல்லை நாங்களே சொல்லிடுறோம், யூ ஷுடன்ட் கிவ் அஸ் எனி எக்ஸ்கியூஸ். இப்போ இதே வந்து ஒரு ஃப்ளைட் எடுக்கணும் இல்லை ஒரு ட்ரெயின் பிடிக்கணும்னா அந்த டைமுக்கு முன்னாடியே அட்வான்ஸாகவே போயிடுறாங்க. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து யாரால் பண்ண முடியலன்னா அவங்களாம் எக்ஸ்கியூஸ். லைட்டாக தூங்கிட்டே இருப்போம், என்னோட ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு தோணும். அப்போ வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் வரும், சரி ஐ எம் நாட் வெல்லுன்னு ஒரு மெசேஜ் போட்டுடலாம். எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாதுன்னு நினச்சா டைம் அசால்ட்டாக மேனேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஐ வில் நாட் கிவ் எனி எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ஈஸியாக யார் வேணாலும் பண்ணிடலாம்.
சூப்பர் சார். நாங்கள் வேலை பார்த்துட்டே சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க முன்னாடி இருக்க ஸ்ட்ரீம்ஸில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஹெச்ஆர் எடுக்கிறதா, இல்லை இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கிறதா. இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான எடுத்தால் அவங்களுக்கு ஷைன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்க முடியும்? அதான் மேம், இப்போ நிறைய பேர் வந்து தே திங்க் ஆன் தி இன்ட்ரெஸ்ட். ஓகே, எந்த கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஓகே, பட் எதில் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஓகே, எதில் அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது முக்கியம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங்க்கு வரப்போது வி வில் ஐடென்டிஃபை தட். எங்ககிட்ட ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, அவங்க ப்ரொஃபிஷியன்சி, அவங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அவங்க ஆப்டிடியூட் எப்படி இருக்குது, இதில் வந்து ஓரளவுக்கு வி கேன் அசஸ் தேர் ஸ்ட்ரென்த்து. அதை பேஸ் பண்ணி வி வில் சஜஸ்ட் தெம் சம் கோர்சஸ். அந்த கோர்ஸ் சஜஸ்ட் பண்ண போது அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ் வி டிஸ்கஸ் வித் தெம். ஸோ அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸ்ட்ரென்த்து மட்டும் எடுத்தாலும் சம்டைம்ஸ் பத்தாது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். அதெல்லாம் இருக்க போது ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங்கில் இட் இஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு அவங்க வந்தாலும் வி கேன் சஜஸ்ட். சரிங்க சார். ஹெச்ஆர் எடுக்கிறவங்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது? ஹெச்ஆர், ஓகே, இப்போ எங்கள் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் ஹெச்ஆரால் தான். ஸோ ஹெச்ஆர் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். எல்லா கம்பெனியும் வேலை வாய்ப்பு இருக்குது, உங்கள் கம்பெனிலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஹெச்ஆர் இல்லாத கம்பெனியே இல்லை. ஓகே, ஹெச்ஆர் இல்லாத கம்பெனியே இல்லை. அண்ட் ஹெச்ஆராக ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த கம்பெனியில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம், எந்த கண்ட்ரியில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸே பண்ணலாம். ஒரு எல்லா பிஸ்னஸோட சக்ஸஸ்க்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஐடியா மேபி காரணம், ஆனால் அந்த ஐடியாவை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு எம்ப்ளாயிஸ் வேணும். ஸோ எம்ப்ளாயிஸ் தான் காரணம். அந்த ரைட் எம்ப்ளாயி எடுக்கிறதுக்கு யார் காரணம்னா அது ஹெச்ஆர் தான் காரணம். ஸோ ஹெச்ஆருக்குன்னா எல்லா கம்பெனியில் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய இருக்குது மேம். சூப்பர் சார். ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப் அப்படின்னா அந்த மனித வளம் தான் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதான் மேம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் கோர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் தான் இருந்தது. இப்போ அந்த மார்க்கெட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸில் MBA இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே ஒரு கோர்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் ஆஃப் எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ஸ் ஆன்லைன். அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், கஸ்டமரை தேடி நம்ம போக வேண்டாம், கஸ்டமர் இப்போ தேடி வந்துடுறாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகெயின் இஸ் ரிக்வயர்ட் இன் ஆல் தி கம்பெனிஸ். இப்போ நம்ம ராஜ்டிவி நம்ம ப்ரோக்ராமே பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிவியில் மட்டும்தான் இருந்தோம் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டலி இருக்கீங்க, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ எவ்ரி கம்பெனி நீட் சம்படி ஹூஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதே மாதிரி நிறைய டூல்ஸ் ரொம்ப நம்ம பண்ண வேண்டாம், ரொம்ப உட்காந்து யோசிச்சு டிசைன்லாம் பண்ண வேண்டாம், நிறைய AI டூல்ஸ் வந்துடுச்சு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சூப்பர் சார். சையத் சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது பிஜி பண்ணலாம், நம்ம MBA படிக்கலான்னு சொல்கிறீங்க. ஏன்னா வந்து அவங்க ஹெச்ஆர் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எது படிக்கணும், நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்குது, அங்கே படிக்க சொல்லித்தராங்க. இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட் ஆர்கனைசேஷனில் என்னென்னா படிப்பு, அது கூடவே வேலை, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது? அதை முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ என்ன படிக்க MBA என்ன மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் நிறைய இன்டர்வியூலையும் இதை சொல்லியிருக்கேன். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு பிஸ்னஸையே எப்படி மாஸ்டர் பண்ணுறது, அதுக்காக தான் அதை MBAவே படிக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸை இன்வால்வ் பண்ணால் இன்னும் இட் இஸ் நாட் வர்த்து. ஸோ பிஸ்னஸ் இன்வால்வ் பண்ணோன்னா சும்மா இன்டர்ன்ஷிப் இல்லை, அவங்களுக்கு ரியல் டைம் ஒர்க் கொடுக்கணும். ஒர்க் கொடுக்க போது ஒரு கம்பெனி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ட்ரெயினும் பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒர்க்கும் எடுப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸை வந்து மாஸ்டர் பண்ணுறது எப்படின்னு கற்றுப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து அவங்க MBA இப்போ மற்ற எங்கே வேணாலும் போய் படிக்கலாம். நம்மக்கிட்ட படிக்க போது என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதுலேயே அவங்களுக்கு ஜாப் கொடுத்துடுறோம். சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம் எல்லாருக்கும். இப்போ நம்மளோட இந்த ப்ரோக்ராம் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் அப்படின்றது எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கும் சொசைட்டியில்? சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் கொடுக்கல மேம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, யூனிவர்சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராம் தான் இருக்குது இது. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் யூனிவர்சிட்டிஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். யூனிவர்சிட்டிஸ் தான் அவங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. நாங்கள் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி கிளாஸஸ் அது யார் வந்து எடுப்பாங்கன்னா கம்பெனிஸ்லேருந்து வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் UGC அப்ரூவ்டு டாப் டயர் யூனிவர்சிட்டிஸோடு தான் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிகிரி வில் கம் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி.
அந்த எந்த ஜாப்ல அவங்க போய் சேர்றாங்களோ அங்கேருந்து அவங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன் வில் பி கிராண்டட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி. ஓகே, எக்ஸாம்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் சார்? அவங்களோட கான்சன்ட்ரேஷன் தியரி பார்ட் ப்ராக்டிக்கல் பார்ட் எப்படி போகும்? இப்போ MBAன்னு எடுத்திங்கன்னா நாங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து ரெகுலர் ப்ரோக்ராமும் பண்ணுறோம், ஆன்லைனும் பண்ணுறோம். ஆன்லைன்னா எக்ஸாம்ஸும் ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி வில் கண்டக்ட் தி ஆன்லைன் எக்ஸாம்ஸு, கிளாஸஸும் ஆன்லைனில் தான் இருக்கும். ஆன்லைனில் இருக்க போது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா we can get any faculty around the world to come and teach. ஒன்று. ரெண்டாவது ஆன்லைன் கிளாஸஸில் இருக்க போது ஸ்கூல் வரைக்கும் இல்லை ப்ராபப்ளி அந்த யூஜி வரைக்கும் கூட நீங்கள் ரெகுலர் காலேஜில் பண்ணுறது பெட்டரு. ஒரு பிஜின்னு வரப்போது ஒரு ஆன்லைனில் பண்ணுறது இன்னும் பெட்டர். எதுக்குன்னா யூ ஆர் நாட் ஃபோர்ஸ்டு. ஓகே, இஃப் யூ ஆர் நாட் ஃபோக்கஸ்டு யூ ஆர் நாட் ஃபோர்ஸ்டு. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் இருக்கும். ஒன்று லைவ் கிளாஸ், இன்னும் லைக் இப்போ நம்ம எப்படி பேசுகிற மாதிரியே ஒரு லைவ் கிளாஸு ஆன்லைனில் இருக்கும். சப்போஸ் ஏதோ ரீசனுக்காக ஒர்க் ப்ரெஷராலேயோ இல்லை ஏதோ ரீசனுக்காக இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் தட் கிளாஸ், அந்த கிளாஸோட ரெக்கார்டிங் இருக்கும். அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுக்கலாம். இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் தாண்டி நான் சொல்லணும்னா ஜென்ரலாக வந்து ஆன்லைன் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். இட் இஸ் 1-to-1 அண்ட் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். நம்ம வந்து அந்த புக் எடுத்து டெய்லி படிக்கணும்னு இல்லை, கிளாஸ் கேட்டுகிட்டே நம்ம போயிட்டு எக்ஸாமும் எழுதலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதுதான் வந்து இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஃப்யூச்சர். இப்போ நம்ம வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ஃபஸ்ட்டு யார் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணுவா? டச் அண்ட் ஃபீல் தான் நம்ம ஷாப் பண்ணோம். இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஆன்லைனில் தான் போகிறாங்க. எல்லாம் ரீட்டைல் ஸ்டோர்ஸை கேட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா எல்லாம் ஆன்லைனில் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷனும் வெரி சூன் வில் கம்ப்ளீட்லி பிகம் ஆன்லைன். அட்லீஸ்ட் மாஸ்டர் ஸ்டடீஸ் ஆச்சு ஆன்லைனில் இருக்கும். சரிங்க சார். வேலை கொடுக்கும் நிறுவனங்கள் என்னென்ன தகுதிகளை அவரிடம் எதிர்பார்க்கிறது? கம்யூனிகேஷன் சார் சொன்ன மாதிரி ஐடி இட் இஸ் பிகம் வெரி காமன். இது 2 விஷயம் வந்து நீங்கள் எந்த ஜாப் எடுத்தாலும் இருக்கும். இதை தாண்டி வந்து கொஞ்சம் பப்ளிக் ஸ்பீக்கிங்கு, என்ன ஜாபுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க, ஓகே, அந்த கம்பெனி பற்றி நாலேஜு, அந்த ஜாபுக்கு ஏற்ற இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னால் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் புக்கை தேடி போகணும். இதுக்கு எல்லா ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் தேர் ஆன்லைன்லேயே. ஸோ நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் கோ. இல்லை, இது எல்லாருமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்க அந்த மாணவர்களுக்கு, அந்த இளம் பட்டதாரிகளுக்கு. ஒரு வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுட்டு போங்க, அங்கே என்ன வேலை செய்யணும்னு தெரிஞ்சுட்டு போங்கன்னு. இந்த விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எப்போவுமே லேகாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் உங்களோட ஆஃபீஸில் கொடுக்குறீங்க? இப்போது நாங்கள் பேசிக் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வரும்போது எல்லா இன்டர்வியூஸில் ஒரு காமன் கொஸ்டின் கேட்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, நிறைய பசங்க அங்கேயே ஃபெயில் ஆயிடுவாங்க. அவங்க கிட்ட தான் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி ஒரு இன்டர்வியூர் உங்ககிட்ட கேட்குறாருன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா இருக்கிறதே எப்படி நீங்கள் இன்னும் நல்லா சொல்கிறீங்க. இப்போ பிராண்டிங்னா என்ன? ஒரு இருக்கிற ஒரு விஷயத்தையே கொஞ்சம் பெருசாக காமிக்கிறது தான் பிராண்டிங்கு. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா அது உங்களுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு உங்களை பற்றி இன்னும் நல்லா பேசுறதுக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? மை நேம் இஸ் சையத், ஐ ஹவ் ஸ்டடிட் திஸ், அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி இருக்குது. அதை தாண்டி மை நேம் இஸ் சையத், ஐ எம் born and brought up in Chennai, I am very passionate about digital marketing, I have been doing some market. அந்த மாதிரி மை ஃபாதர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா வந்து இப்போ சைக்கிள் ஓட்டுறாருன்னா மை ஃபாதர் இஸ் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், ஹி ஸ்டில் ரைட்ஸ் சைக்கிள் தான் ஓட்டுறாரு அவர். ஆனால் அதே பெருமையாக பேசினோன்னா அவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீ. இந்த மாதிரி அவங்கள பற்றியே ஃபஸ்ட்டு தே ஹாவ் டு தன்னை முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க சார். அந்த என்னோட திறமைக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு மனக்குமுறலோட நிறைய மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? அதையே நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியோட நிறைவு மெசேஜாக சொல்லிடலாம். மேம் பொய் மேம். அது வேலை இல்லைன்னு சொல்கிறது வந்து வேலை நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஹெச்ஆர் கம்பெனினா இப்போவே எங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கலாம். ஓகே, ஸோ வேலை வந்து நிறைய இருக்குது. ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து என்ன பசங்க நம்மக்கிட்ட வரப்போது சார் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா, அதுதான் எல்லா காலேஜஸில் போய் கேட்பாங்க. சரிங்க சார், ஒரே நிமிஷம். அடுத்த நேயர் வணக்கம், என்ன படிக்கலாம்? எம்பிஏ படிக்கணும்னு சொல்றாங்க சார். யார் படிக்கணும்? பையன் எம்பிஏ இப்பதான் விவேகானந்தா காலேஜ்ல சென்னையில முடிச்சிருக்காரு. சரிங்க, நீங்க எங்க இருக்கீங்க மேம்?
நான் தஞ்சாவூர் மாவட்டம். சரிங்க. அவங்க ஹாஸ்டல் சரிங்க. சையத் சாரோட நம்பர் வந்து நாங்க ஷேர் பண்றோம். நம்ம ப்ரோக்ராமோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சார் உங்களோட நம்பர் ஷேர் பண்ணலாமா? MBA படிக்கணும்ன்ற சந்தேகம் இருக்கிற மாணவர்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். சொல்லுங்க சார். 9791177766. ஓகே மேம், இந்த நம்பர்ல நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சார் கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டுட்டு இருக்கேன், தொடருங்க சார். அதான் சொன்ன மாதிரி பொய், வேலை இல்லைன்னு சொல்லலாம் பொய். அது வந்து அவங்க எக்ஸ்கியூஸ் தான் சொல்கிறாங்க. ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு போயிட்டு இல்லை அவங்க பேரண்ட்ஸ் வந்து காலேஜாக படித்து முடிச்சிட்ட அப்புறம் வேலை கிடைக்குமா அதுதான் வந்து ஜென்ரலாக கேட்பாங்க. ஸோ க்ரீம்க்கு வேலை கிடச்சிடும். அதாவது கம்பெனிஸ் வருவாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ நாங்களும் போவோம், டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடச்சிடும். அந்த ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்காது, ஆனால் வேலை நிறைய இருக்குது. ஓகே, ஸோ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வேணும்னா அந்த படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, படித்து முடிச்சிட்ட அப்புறம் வேலை இல்லை, படிக்க போதே வேலை. நீங்கள் நம்மக்கிட்ட வந்து MBAவோ MCAவோ இல்லை சின்ன சின்ன டிப்ளமா ப்ரோக்ராம்ஸோ இருக்கும். ஸோ அது வந்து எடுக்க போது நீங்கள் அந்த ப்ரோக்ராம் படிக்க போதே நாங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோன்னு அந்த கோர்ஸோட பிகினிங்லேயே அட்மிஷன் இன்டர்வியூ பண்ணுவாங்க இல்லையா, அது கூட ஜாப் இன்டர்வியூவும் பண்ணிவிடுவோம். ஜாப் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணால் தான் நாங்கள் அட்மிஷனே கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோன்னா கம்பெனியும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியோ இல்லை நாங்கள் வந்து இந்த நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் ரிசர்ச் ட்ரைனிங் NCVRT கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு ட்ரைனிங்கு. ஸோ அவங்களும் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ப்ளஸ் எந்த கம்பெனியில் அவங்கள எம்ப்ளாய் பண்ணலான்னு இருக்கணும் அந்த கம்பெனியும் அவங்கள வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க கோர்ஸ் படிக்க போதே அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 3-4 months தான் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள டைரெக்டாக ஜாப்க்கு எடுத்துப்போம். ஸோ என்னென்னா நாங்கள் எதிர்பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், படிச்சுக்கிட்டே வேலை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் நாங்கள் உங்களுக்கு படிக்க போதே கொடுத்துருவோம். நன்றி சார், நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய உங்கள் இருவருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.